இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் 21 தலைமுறை பித்ரு சாபங்களை போக்குவது மட்டுமில்லாமல் நவகிரகங்களின் ஒன்றான புதனுக்குரிய வழிபாட்டு ஸ்தலம். இந்த கோவில் எங்க இருக்கு, அதனுடைய சிறப்புகள் பற்றி இந்த பதிவுல நாம பார்ப்போம். இந்த சிறப்பு மிகு திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் அமைந்து உள்ளது. இந்த கோவிலின் மூலவராக ஸ்ரீதாரண்யேஸ்வரர் மற்றும் தாயார் பிரம்மா வித்யாம்பாலாக திகழ்கின்றனர். இந்த திருத்தலத்தில் வடவால், கொன்றை, வில்வம் ஆகிய 3 விருட்சங்கள் உள்ளன. இந்த கோவில் காசிக்கு நிகராக கருதப்படுகிறது. காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு வடவால் விருட்சத்தின் கீழேயே ருத்ரபாதம் அமைந்து உள்ளது. இங்கே ருத்ரபாதங்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே காசியில் அது மாதிரி தான் கயாவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நிறையா இறந்து போனவங்களுக்கெல்லாம் சாதத்து மூலியமாக நாங்கள் அவங்களுக்கு பிண்டம் எள்ளு தண்ணி இது பண்ணுவோம். அதே மாதிரியே இங்கே செய்கிற மாதிரி அந்த அமைப்பு இருக்குது. அதே அங்கே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் திருவெண்காடு வடமொழியில் ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோரால் பாடப்பட்ட சிறப்புமிக்க சிவத்தலமாகவும் விளங்குகிறது. நாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி. பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவில், திருவெண்காடு, புதன் ஸ்தலம். இந்த க்ஷேத்திரம் திருவெண்காடு என்கிற ஊரில் அமைந்துள்ளது. இங்கே விசேஷம் 3 தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், 3 தீர்த்தம் இருக்குது. இந்த 3 தீர்த்தங்களும் சிவபெருமானுடைய 3 கண்கள்லேருந்து அக்னி, சூரியன், சந்திரன் என்று சொல்லப்பட்டதான 3 கண்கள்லேருந்து 3 சொட்டு நீர்த்துளிகள் விழுந்து 3 இடங்கள் 3 குளங்களாக மாறியது. காசிக்கு இணையான க்ஷேத்திரம் திருவெண்காடு க்ஷேத்திரம். காசியில் கங்கை எவ்வளவு புனிதமானதோ அதுபோல் இந்த க்ஷேத்திரத்தில் தீர்த்தங்கள் புனிதமானது. இந்த முக்குளத்தில் நீராடி சிவபெருமானையும் பார்வதியும் வழிபாடு செய்தால் இதற்கு முன்பு 3 ஜென்மாவில் நாம் செஞ்சதான பாவங்கள் எல்லாம் விலகி போகும். இந்த 3 தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்து புத பகவானை வழிபாடு செய்தால் புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவது ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேகனதோல் மைமங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தொய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே அப்படின்னு பாசுரம் சொல்கிறது. திருஞான சம்பந்தருடைய வாக்கு இது. சத்தியம் பண்ணி பாடியிருக்கார். அதனால் புத்திர சந்தானத்துக்கான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். சிவனை நோக்கி தவம் செய்த ரிடப தேவரை அசுரன் ஒருவன் சூலத்தால் தாக்கி காயப்படுத்தியதாகவும், அப்பொழுது சிவன் கோபம் கொண்டு அவருடைய 5 முகங்களில் ஒன்றான அகோர மூர்த்தியாக தோன்றினார். இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனின் காலடியில் சரணாகதி அடைந்து வணங்கினான் என்று கூறப்படுகின்றது. தேவாதி முடிவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி வர்ணித்தா, அவெல்லாம் எந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி வர்ணித்தாலோ அப்படியே இங்கே ரூபமாக காட்சி கொடுத்தார். அவர் தான் எங்கள் அகௌர மூர்த்தி. ஜோதிஷ் புறப்பட்ட நாள் ஒரு மாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரம் நள்ளிரவு 12 மணிக்கு லிங்க முகத்திலிருந்து ஜோதிஷ் புறப்பட்டது. இவரை வணங்கினால் சரீரத்தில் தீராத வியாதிகள் நீங்கும். நிலவைக்கு வராமல் இருக்கிற வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் பிரார்த்தனை பண்ணால் ஜெயமாகும். பிரயாண காலங்களில் துர்மரணங்கள், விபத்துகள் ஏற்படக்கூடியதெல்லாம் பிரார்த்தனை பண்ணால் நிவர்த்தியாகும். சத்துருக்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லேருந்து விடுபடலாம். விசேஷமான மூர்த்தி அகௌர மூர்த்தி. சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களிலிருந்தும் விழுந்த நீர்த்துளிகளே அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தமாகும். இதில் நீராடிவிட்டு சுவாமியை தரிசித்தால் முப்பிறவியில் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தோமேயானால் 21 தலைமுறை பித்ரு சாபம் நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் தனி சிறப்பு நவகிரகங்களின் ஒன்றான புதனுக்குரிய வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கின்றது. நவகிரகங்களில் சுபகிரகம் என்ற அந்தஸ்தை பெற்ற இவர் அறிவு, ஆற்றல், வித்தை, கல்வி, சொல், வாக்கு
ஆகியவற்றிற்கு காரண கர்த்தாவாக விளங்குபவர். புதனுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும், தொழிலிலும் கல்வியிலும் உயர்வு பெறலாம். இது போல அருமையான பதிவுகளுடன் மீண்டும் சந்திப்போம்.